பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்று சாட்டர்டே எபிசோடு. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல பல தரமான சம்பவங்கள விஜேஎஸ் செய்ய இருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, விஜே பார்வதியுடைய அம்மாவை பற்றி அதிகம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா, அவங்க மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. அவங்கள சுற்றி ஏகப்பட்ட கன்டென்ட்கள் நடந்திருக்கு. அப்போ விஜே பார்வதி அம்மா 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததை பற்றி ஹவுஸ்மேட்ஸ் ஆன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனையும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. விஜே பார்வதி அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல ஏகப்பட்ட பேருக்கு மகிழ்ச்சி. ஒரு சில பேர் ஐயோ விஜே பார்வதிக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கே, அவங்க அம்மா 24 மணி நேரம் இருந்து பார்வதிக்கு தேவையான எல்லா இன்புட்டையும் குடுக்குறாங்களே அப்படின்னு வயிறு எரிஞ்சு உள்ளுக்குள்ள செத்துருப்பாங்க. குறிப்பா இந்த திவ்யா மற்றும் ஆரோரா சின்க்ளேர் 2 பேருக்கும் மூஞ்சியே செத்து போச்சு. விஜே பார்வதி அம்மா கிட்ட முகம் குடுத்து கூட இந்த ஆரோரா சின்க்ளேர் அப்படிங்கிற நபர்லாம் பேசவே இல்ல. அந்த அளவுக்கு வயித்தெரிச்சல்ல இருந்தாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. சரி, இத விஜே பார்வதிக்கு ரொம்ப பாசிட்டிவா இந்த பர்ட்டிகுலர் வீக்கெண்ட் எபிசோட விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்துட்டு போறாரா? இல்ல விஜே பார்வதியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கார்டன் ஏரியால உட்காந்து மற்ற கண்டஸ்டன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதை எடுத்து படம் போட்டு காட்டி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் விஜே பார்வதிக்கு எதிராக திருப்பி விட போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாருடைய பேரண்ட்ஸோடைய என்ட்ரி பத்தியும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவார். குறிப்பாக சாண்ட்ராவுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விஜே பார்வதிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அதிகபட்சமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது விஜே பார்வதி மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகபட்சமான நேரம் இருந்தது அவங்க தான். மற்றவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க, 2 மணி நேரம் இருந்தாங்க, போயிட்டாங்க. எல்லாருக்கும் அதான் நடந்துச்சு. அண்ட் சாண்ட்ராவுடைய குழந்தைகளுடைய என்ட்ரிய நம்மளால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த 24 மணி நேரம் சாண்ட்ராவுக்கு கிடைத்திருக்க கூடாதா அப்படின்னு பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஏங்கினாங்க. ஏன்னா சச் அ பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ். அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பிக் பாஸ் நான் எங்கள் அம்மாவோட இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாப்பா கேட்டதை யாராலையுமே மறந்துருக்க முடியாது. அது மாதிரி ரொம்ப அழகான நிகழ்வுகள் பிக் பாஸில் இந்த வாரம் முழுக்க நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் எபிசோடுன்றது நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜே பார்வதியுடைய அம்மாவும் விஜே பார்வதியும் உட்காந்து ரியாவை பற்றி கேவலமாக பேசினது, அதுக்கப்புறம் திவ்யா கணேசை பற்றி கேவலமாக பேசினது, அதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்கன்ற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொரு விஷயத்தை விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். விஜே பார்வதியுடைய அம்மாவை டோட்டலாக சமூக ஊடகங்களில் ரொம்ப கேவலமாக நரேட்டிவ் செட் பண்ணி இந்த திவ்யா பிஆர்ஸ் எல்லாம் எல்லாம் மீறி அசிங்கப்படுத்திட்டு வரானுங்க. மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிறானுங்க. ரொம்ப கேவலமாக அவங்களுடைய முகத்தை வெட்டி வச்சு மீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறானுங்க. விஜே பார்வதியுடைய அண்ணன் லாயர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவர் இது மாதிரி பண்ணக்கூடிய சில்லற பசங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்மளுடைய தலைமையான கருத்து. ஏன்னா விஜே பார்வதியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ கழுவி ஊத்துறதுக்கோ இவங்களுக்கு உரிமை இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஷி இஸ் த கண்டஸ்டன்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பட் அவங்க அம்மா எந்த பாவமும் செய்யல. அவங்களுக்கு இந்த 24 மணி நேரம்ன்றது அவங்களா கேட்டு வாங்கல. இதை பிக் பாஸா அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். இவனுங்க என்ன எதிர்பார்க்குறானுங்கன்னா, விஜே பார்வதியுடைய அம்மா உள்ள பார்வதியை லெஃப்ட் ரைட் வாங்கணும். நீ எப்படி கமுதினை காதலிக்கலாம்? உனக்கு கமருதீன் தேவையா? உள்ளே கேம் ஆடணும்னு நீ கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வெளியில் என் மானம் போகுது. ஒட்டு மொத்தமாக இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் என்னை காரி துப்புறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டடி நீ அப்படின்னு கேட்டிருந்தா இவங்களுக்கு குழு குழுன்னு இருந்திருக்குமான்னு தெரில. அவங்க அப்படி பண்ணலை. தன்னுடைய மகளுடைய விருப்பம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய இயல்பான விஷயம் அப்படின்னு ரொம்ப முற்போக்காக பேசுனது இவங்களுக்கு எரியக்கூடாத இடமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அந்த அம்மாவை 72 வயசானவங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப கேவலமா பேசிட்டு வரானுங்க. இதுல விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போட்டு காட்டி அந்த அம்மாவும் விஜய் பார்வதியும் உட்காந்து ஊர்கிழவின்னு திவ்யாவை பேசுனதை போட்டு காட்டி ஒட்டு மொத்தமா அந்த அம்மாவை வீக்கெண்ட் எபிசோட்ல கேவலப்படுத்தி, ஹேய் என்ன மாதிரியான ஜென்மங்கடா நீங்கள்லாம்? ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துருக்கப்போ யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம ரொம்ப கேவலமா அந்த அம்மாக்கு எகெயின்ஸ்டா உட்காந்து நரேட்டிவ் செட் பண்றானுங்கன்னா, என்ன மாரியான கேவலமான விஷயம்?
விஜே பார்வதி மற்றும் அவங்க அம்மாவை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பேசினாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலயே எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க சார், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கன்ஃபார்மாக எந்திரிச்சு விஜய் பார்வதி பேசுவாள். அதில் மாற்று கருத்தே இல்லை. இது விஜய் சேதுபதிக்கு நன்றாக தெரியும். உண்மை என்னன்னா அவங்க அம்மாவே ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் பார்வதிட்ட ஒரு சில விஷயத்த கேட்காம கடந்து போனாங்க. அவங்க அம்மாக்கே விஜய் பார்வதினா லைட்டாக பயந்தான் போல இருக்கு. அப்போ விஜேஎஸ்க்கும் நல்லா தெரியும் நம்மளை விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவா, நம்ம பாசிட்டிவாக மட்டும் பேசிட்டு கடந்து போயிடுவோம் அப்படின்னு. கண்டிப்பாக விஜேஎஸ் அம்மா வந்தாங்களா, என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம், 24 மணி நேரம் உங்களுக்கு எப்படி போச்சு, பார்வதி நீங்கள் எப்படி உணர்றீங்க. அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் சொல்லுவான், சார் அவங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தாங்க சார், அவங்க பார்வதிக்கு மட்டும் அம்மாவா இல்லை சார், எங்கள் எல்லாருக்குமே அம்மாவாக இருந்தாங்க சார் அப்படின்னு அவன் சொல்ல, இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு விஜய் பார்வதியுடைய அம்மாவுடைய வருகையால் இந்த பிக் பாஸ் வீடு என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ் ஒரு நபருடைய அம்மா வந்து 24 மணி நேரம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இதுவே முதல் முறை. எது வரைக்கும் எந்த சீசன்லேயும் அப்படி நடந்ததில்லை. இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் கூட வெதை பார்வதியுடைய அம்மா போட்டது. இப்படி ஒரு விஷயத்தை யாருப்பா முதல்ல செஞ்சது, விஜய் பார்வதியுடைய அம்மா அப்படின்னு வரலாறு சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக் மூமெண்ட் இன் பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் இதை பற்றி கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவார் ஆன் அ பாசிட்டிவ் நோட். இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு விஜே பார்வதியுடைய அம்மா விஜே பார்வதியை கிழித்திருக்க வேண்டும், கழுவி ஊற்றிருக்க வேண்டும், பார்வதிக்கு ஆதரவாக செயல்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்போ பார்வதி அம்மாவுக்கு நீங்கள் வந்து பார்வதி அம்மாவும் விஜே பார்வதியும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசுனதை விஜே இந்த வாரம் வந்து அட்ரஸ் பண்ணணும், பார்வதிகிட்ட கேட்கணும், பார்வதியை கிளின்னு கிழிக்கணும். பாரு விஜேஎஸ்க்கு தான்டா வேலை. ஏண்டா ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க்குன்றது ஒரு அற்புதமான நிகழ்வு. 75 நாள் பிரிஞ்சிருக்காங்க குடும்பத்தை. அவங்க குடும்பத்தாரெலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்திட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த நெகட்டிவாக வந்து விஜேஎஸ் தள்ளுவார். விஜய் பார்வதியை வந்து வாரம் ரோஸ் பண்ணி கிழிக்கிறது தான் விஜேஎஸோட வேலை. அப்படி அவர் கிழிச்சாருன்னா கிழிச்சு விட்டு போயிடுவாரா? நான் வீட்டுக்கு போகிறேன், கதவை தொற, நான் கேம் விளாண்டதெல்லாம் கிழிச்சதெல்லாம் போதும், என்னை பற்றி பேசு, எங்கள் அம்மா பற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு லெஃப்ட்டில் தட்டி விட்டு போயிடுவா. அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அதனால் விஜய் பார்வதியுடைய அம்மாவை பற்றி, விஜய் பார்வதியை பற்றி மிகப்பெரிய அளவில் விஜேஎஸ் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவார், குறும்படத்தை போட்டு காட்டிடுவார், கிழிச்சிருவார் அப்படின்லாம் ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. ரொம்ப சப்பையாக, ரொம்ப மொக்கையாக இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கான சாட்டர்டே எபிசோடை முடிச்சிருவாங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி டிடிஎஃப் டாஸ்க்கை 10 பேர் தான் விளையாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நியூஸ் வந்திருக்கு. அப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு சான்ஸ் இல்லை, சிங்கிள் எவிக்ஷன். அந்த சிங்கிள் எவிக்ஷனும் சண்டே எபிசோடில் நடக்கும், சாட்டர்டே எபிசோடில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த சிங்கிள் எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சிங்கிள் எவிக்ஷன் கூட பார்வதி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க, அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. பார்வதி ஃபோபியா பிடிச்சி போய் அலையக்கூடிய நபர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.